தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நானே உலகின் ஒளி. என்னை பின் செல்பவர் இருளில் நடவார், வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் இயேசு. கடவுளின் அழைப்பை ஏற்று சொந்த நாட்டையும் உறவினர்களையும் விட்டு வெளியேறி ஆபிரகாம் கடவுளின் ஆசி பெறுவதை முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். நமது வாழ்வு பயணம் கடவுளின் இல்லமான விண்ணகத்தை நோக்கியே அமைய வேண்டும் என இரண்டாம் வாசகத்தில் பவுல் குறிப்பிடுகிறார். நற்செய்தி வாசகத்தில் தபோர் மலையில் தம் மாட்சியை இயேசு வெளிப்படுத்திய சூழலிலும் கல்வாரி மலையில் தான் படப்போகிற பாடுகளையும் தன்னுடைய இறப்பையும் பற்றியே பேசுவதை பார்க்கிறோம். வாழ்வுக்கான பாதை வசதியானதல்ல, அது குறுக்கு பாதையும் அல்ல, மாறாக குறுகலானது, துன்பங்களும் வேதனைகளும் நிறைந்தவை. இறைவனின் துணையை நம்பி அவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர் காட்டும் வழியில் நாம் நடந்தால் இம்மையிலும் மறுமையிலும் நிலையான நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற சிந்தனையோடு இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற லூர்து நகர் அன்பே குடும்பத்தினரின் கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இந்த திருப்பலியை மன்றாடவும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது திருமுழுக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவரை, உயிரனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே, இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும் நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருள்காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்தின் உம்மை அணுகி வந்து எங்கள் உள்ளத்திற்கும் உடலிற்கும் வரும் இடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கினர் இசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு புள்ளினால் என் மேல் தெளிப்பே,
இல்லாமல் இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஜெபிப்போமாக. அருள் பெரும் ஜோதியே இறைவா, அன்புக்குரிய உமது திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க வேண்டும் என்று கட்டளை இடுகின்றே. நாங்கள் உமது வார்த்தையினால் அறிவொளி பெற்று உமது திருமகனுடைய பாடுகளின் உண்மை பொருளை உய்த்துணரவும், அந்த பாடுகளின் வழியாகவே அவரது மாட்சிமையில் பங்கு பெறவும் அருள் தாரும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை செய்யும் இருவரும் வெட்டப்பட்ட விலங்குகள் நடுவே நடந்து செல்வர். உடன்படிக்கையை மீறினால் வெட்டப்படுவர் என்பது இதன் அடையாளம். ஆனால் மனிதன் தவறக்கூடையவன் என்பதால் தான் மட்டும் கடந்து ஆபிரகாமோடு கடவுள் உடன்படிக்கை செய்து மனிதர் தன்னை விட்டு விலகினாலும் தான் ஒருபோதும் அவர்கள் கை நெகிழ்வதில்லை என்பதை உணர்த்தும் முதல் வாசகத்தை வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். கடவுள் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 5, 12, 17, 18 மற்றும் 21. அந்நாளில் ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழி மரபினரும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிராமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரத்திலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிராமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, 1 காட்டுப்புறா, 1 மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகள் 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது பகைந்து கொண்டிருந்த தீச்சொட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரதிஸ் பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே மொழி, அவரே மீட்பு. ஆண்டவரே மொழி, அவரே மீட்பு. ஆண்டவரே மொழி,
இரக்கம் கொண்டு எனக்கு பதில் அளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என்னுள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தை நாடுவே நாடுவே. எப்படியும் வாழ்ந்து கொள்ளலாம், எவரையும் ஏமாற்றலாம், சிற்றின்பமே என் குறிக்கோள் என பல வாழக்கூடிய சூழலில் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து ஆண்டவரோடுள்ள உறவில் நிலைத்திருக்க பவுல் விடுக்கும் அழைப்பை வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து நம் உடலை மாட்சிக்குரிய நமது உடலின் சாயலாக உருமாற்றுவார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 1-4 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கும் பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். அழிவே உங்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்து மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கின்றோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாற்றுக்குரிய நமது உடலின் சாயலாக உருமாற்றுவார். அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சிக்குரியவர்களே, நீங்கள் என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பானவர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நின்று தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர்.
மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் விழித்த பொழுது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்ற பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாளில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்விலே நாம் சந்திக்கின்ற துன்பங்களிலும் இன்பங்களிலும் சோதனைகளிலும் சாதனைகளிலும் பலவிதமான நெருக்கடிகளிலும் கூட ஆண்டவருடைய துணையோடு இந்த துன்பங்களின் வழியாக நாம் மாட்சி அடைய வேண்டும் என்ற உண்மையை இயேசுவின் உருமாற்றமும் இன்றைய வாசகங்களும் நமக்கு நினைவூட்டுகின்றன. தொலைக்காட்சி விளம்பரத்திலே வருகின்ற பையன் அம்மாவிடம் ஓடி வந்து கூறுகின்றான், அம்மா, நீங்கள் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படி என்கிறான். உடனே அம்மா சொல்றாங்க, எல்லாம் கோபுரம் பூசு மஞ்சள் தூள் மகிமைதான் கண்ணா அப்படின்றான். அடியே, இந்த நெக்லஸ்ல ரொம்ப அருமையா இருக்கிற, இந்த நகலா உனக்கு எடுப்பா இருக்குது அப்படின்ற. உடனே மனைவி சொல்றா, ஒரு நகை நட்டு வாங்கி கொடுக்க வக்கில்ல, எல்லாம் வெறும் கவரிங் போட்டுன்னு இருக்கிறான், இப்போதான் பெருசா பேச வந்துட்டார் அப்படி என்று கூறுகின்றாள். அம்மா இறந்து விட்டார்கள் என்று 3 பெண்களும் அழுகின்றார்கள். அம்மா, எங்களை விட்டு போயிட்டியே அம்மா அம்மான்னு கத்துறாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தாயே தாயேன்னு அழுகுறான். ஏன்னு பார்த்தா லிப்ஸ்டிக் போட்டிருக்காளாம். அம்மான்னா உதடு ஒட்டி லிப்ஸ்டிக் களைஞ்சிடுமா. சிறுவன் ஒருவன் குளித்து விட்டு ட்ரெஸ் போட்டு கொண்டு வருகின்றான். தலை சீவாமல் இருக்குது. ஏன் இன்னும் தலை சீவலையா அப்படின்னு கேட்டால், தலை சீவாமல் இருக்கிறது தான் இன்னைக்கு ஸ்டைலு அப்படின்னு சொல்கிறான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று பலவிதமான ஒப்பனைகள் அலங்காரங்கள் மூலம் தங்களது உருவத்தை பலர் மாற்றிக்கொள்ள விரும்புகின்றார்கள். ஆனால் இயேசுவின் இந்த உருமாற்ற நிகழ்வு பாடுகளின் வழியாகவும் துன்பங்களின் வழியாகவும் தந்தையாக இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதன் வழியாகவுமே தாம் உண்மையான மாட்சிமையை அடையப் போகிறோம் என்பதை இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அவரது உருமாற்றம் நமக்கு ஒரு பாடமாக எடுத்து கூறுகின்றது. மனிதனுடைய வாழ்விலே இன்பமும் துன்பமும் கலந்தே நிறைந்தே இருக்கின்றன. இதிலே துன்பங்களின் நேரங்களிலே நாம் சோர்ந்து போகாமல் இந்த துன்பங்களின் வழியாக கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அதன் வழியாக நாம் மாட்சிமையை பெற வேண்டும் என்பதையே இயேசுவின் உருமாற்ற நிகழ்வு நமக்கு பாடமாக தருகின்றது. பழைய ஏற்பாட்டிலே முதுபெரும் தந்தை ஆபிரகாமை கடவுள் அழைக்கின்றார். கடவுளுடைய குரலை கேட்டு தமது சொந்த நாட்டையும் வீட்டையும் உடைமைகளையும் நிலபுலங்களையெல்லாம் விட்டுவிட்டு கடவுள் காட்டுகின்ற ஒரு நாட்டிற்கு கடவுள் மீது நம்பிக்கையோடு அவர் புறப்பட்டு செல்லுகின்றார். பலவிதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் சந்தித்தாலும் அவரது சந்ததியை கடவுள் வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகச் செய்து அவரை விசுவாசத்தின் தந்தையாக ஆசிர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். கடற்கரையிலே ஒருவர் தனது மனைவி 2 பிள்ளைகளோடு நடந்து செல்லுகின்றார். திரும்பி பார்க்கின்ற பொழுது கடற்கரையின் மணலிலே 10 காலடிகள் தெரிகின்றன. அவருக்கு மிகுந்த சந்தோஷம். தமது மனைவி பிள்ளைகள் இருவரோடு கடவுளும் தங்களோடு நடந்து வருகின்றார் என்ற நம்பிக்கை அவருக்கு வாழ்க்கையிலே தெம்பூட்டுகின்றது. இன்னும் சற்று தூரம் நடந்து சென்ற பொழுது அவரது மனைவி இறந்து போகின்றாள்.
இந்த 2 பிள்ளைகளின் காலடிகளோடு கடவுளுடைய காலடியும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் சற்று தூரம் செல்ல செல்ல ஒவ்வொரு பிள்ளையாக இறந்து போகின்றார்கள். ஆனால் கடவுளுடைய காலடி மட்டும் மறையாமல் அவரது காலடிக்கு அருகிலேயே நடந்து கொண்டே வருவதை பார்க்கின்றார். சற்று தூரம் சென்று திரும்பி பார்த்த பொழுது ஒரே ஒரு காலடி மட்டும்தான் தெரிகின்றது. அருகிலே கடவுளுடைய காலடியை காணவில்லை. அப்பொழுது அவர் கடவுளை பார்த்து புலம்புகின்றார். வாழ்க்கையின் இழப்புகளிலும் ஏற்றத்தாழ்வுகளிலும் நீர் என்னோடு நடந்து வந்தீரே, இப்பொழுது எல்லாரும் என்னை விட்டு பிரிந்து விட்டார்களே, எனக்கு யாருமே இல்லை என்ற நிலை வந்துவிட்ட பொழுது நீரும் என்னை விட்டு சென்று விட்டீரே, என்னுடைய ஒரே ஒரு காலடி மட்டும்தானே தெரியுது, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படி என்று கடவுளை பார்த்து அவன் புலம்புகின்றான். அப்பொழுது அவர் கடவுள் கூறுகின்றார், மகனே, இந்த மணலிலே தெரிவது உன்னுடைய காலடி அல்ல, அது என்னுடைய 2 காலடிகள். உனது துயரத்திலே உனது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னோடு நடந்து வந்த நான், இதோ பெரும் துயரத்திலே இருக்கின்ற உன்னை இப்பொழுது நான் எனது தோள் மேல் தூக்கி வைத்து கொண்டேன். அதனால் உனது கால்கள் இந்த மணலிலே படவில்லை, என்னுடைய காலடிகள் மட்டுமே மணலிலே தெரிகின்றன என்று கூறினாராம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவும் கூட ஒரு கலக்கத்தின் சூழ்நிலையிலே இந்த தாபோர் மலைக்கு செல்லுகின்றார். தாம் செல்லுகின்ற பாதை சரியா, உண்மையாகவே நாம் கல்வாரி மலையிலே சென்று இந்த பாடுகளை எல்லாம் பட வேண்டுமா என்ற ஒரு குழப்பத்திலே இருக்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டின் முக்கியமான மனிதர்களான மோசே, எலியா இவர்கள் இருவரும் இயேசுவுக்கு தோன்றி அவர் செல்கின்ற பாதை சரிதான், இந்த கல்வாரி மலையிலே சிலுவையையும் பாடுகளையும் அவர் அனுபவிக்க வேண்டும், இந்த துன்பங்களின் வழியாக இறைவனை மாட்சிமைப்படுத்தி தாமும் இறை மாட்சியிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பம் என்று கூறி இயேசுவுக்கு அவர்கள் உறுதியையும் உற்சாகத்தையும் கொடுக்கின்ற நிகழ்வாக இந்த உருமாற்ற நிகழ்வு அமைந்திருக்கின்றது. எனவேதான் இயேசுவின் உருமாற்றம் முடிந்தவுடன் பேதுருவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் உடனடியாக தாம் படப்போகின்ற பாடுகளை பற்றி ஆண்டவர் இயேசு மீண்டும் அவர்களுக்கு நினைவூட்டுவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் வாழ்விலே 2 மலைகள் மிக மிக முக்கியமானவை. ஒன்று, இந்த உருமாற்றத்தின் பொழுது அவர் சென்ற தாபோர் மலை. 2வது, இறுதியாக சிலுவையோடு அவர் ஏறி சென்ற கல்வாரி மலை. இந்த தாபோர் மலையிலே மோசேவும் எலியாவும் அவருக்கு அருகிலே இருந்து அவருக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகின்றார்கள். ஆனால் கல்வாரி மலையிலே ஆண்டவர் இயேசு 2 கல்வர்களுக்கு மத்தியிலே துன்பப்படுகின்றார், வேதனைப்படுகின்றார். இந்த தாபோர் மலையிலே விண்ணக மகிமையின் ஒளி அங்கே பிரகாசமாக ஒளிர்கின்றது. அவர்களை பார்ப்பதற்கே கண்களெல்லாம் கூசுகின்றன. ஆனால் கல்வாரி மலையிலே நாடெங்கும் இருள் சூழ்ந்து இருட்டுமயமாக காணப்படுகின்றது. இந்த தாபோர் மலையிலே இறைவனுடைய மாட்சிமையிலே தமது மாட்சிமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார். கல்வாரி மலையிலே தமது பலவீனத்தையும் வேதனையையும் துக்கத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த 2 மலைகளுமே மிக மிக முக்கியமானவை. ஆனால் இந்த கல்வாரி மலையின் வழியாகவே ஆண்டவர் நமக்கு மீட்பையும் இறைவனுடைய வல்லமையையும் மாட்சிமையையும் பெற முடியும் என்பதை தமது வாழ்விலே அவர் எண்பித்து காட்டியிருக்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பலவிதமான துயரங்களையும் கஷ்டங்களையும் வாழ்விலே சந்திக்கின்ற நாம் நமக்கு ஏன் இத்தகைய துன்பம் வர வேண்டும்? நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியிலே இருக்கக்கூடாதா? இத்தகைய சோதனைகளை எல்லாம் ஏன் கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அங்கலாய்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவே சிலுவையின் பாதையிலே கல்வாரி மலையிலே சென்று மாட்சியிலே பங்கெடுத்தார். எனவே நாமும் கூட தூய பவுலடிகளார் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 17வது இறைவார்த்தையிலே குறிப்பிடுவதைப் போல நாம் அவரது பாடுகளிலே பங்கு பெற்றால்தான் அவரது மாட்சியிலும் பங்கு பெற முடியும் என்று அழகாக கூறுவார். நமது வாழ்விலே வருகின்ற சிலுவைகளை எல்லாம் இறைவனுடைய திருவுளத்தை உணர்ந்து ஏற்றுக்கொள்வோம். இந்த துன்பங்களின் வழியாக இறைவனுடைய மாட்சியிலே நாமும் பங்கெடுப்போம். ஆமென்.
பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் வந்து வாரார். தந்தை மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். நாத்துவின் ஆசையில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உடையில் மாற்றமல்ல, உண்மையான உள்ள மாற்றமே இந்த தவக்காலம் விடுக்கும் அறைகூவல். தோற்றத்திலே மட்டுமல்ல, நமது வாழ்விலே உண்மையான மாற்றங்களை ஏற்படுத்தி இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ தேவையான வரங்களை இப்பொழுது மன்றாட்டுகளாய் கேட்போம். அன்பு தந்தையே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருச்சபை தலைவர்களை ஆசீர்வதித்தருளும். தங்களுடைய பணிவாழ்வில் அவர்கள் சந்திக்கின்ற தடைகள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் அனைத்தையும் எதிர்கொள்ளும் மனதிடத்தை தந்து அர்ப்பண உணர்வோடு தொடர்ந்து பணியாற்ற அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தலைவர்களுக்கெல்லாம் தலைவராகிய இறைவா, எம் நாட்டை வழிநடத்தும் தலைவர்களை உம் கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அனைத்திலும் ஊழல் என்ற மலிவான மனநிலையை விடுத்து சுயநலத்தை கடந்து மக்கள் பணி ஆற்ற நல்ல உள்ளத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்களின் ஊற்றே இறைவா, பல்வேறு உடல் நோய்களினால் வருந்தும் உம் பிள்ளைகளை கண்ணோக்கி அருளும். நோய்களையும் நோய்களுக்கான காரணமான எல்லா தீமைகளையும் அகற்றி பலவீனத்தை போக்கி உமது தூய ஆவியின் ஆற்றலினால் திடப்படுத்தி முழுமையாக குணப்படுத்தி அருள உம்மை மன்றாடுகிறோம். எம்மை கரம் பிடித்து வழிநடத்தும் இறைவா, பள்ளி சென்று வரும் குழந்தைகளையும் வேலைக்கு சென்று வருவோரையும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் தங்கி வேலை பார்க்கும் ஒவ்வொருவரையும் ஆபத்தான வேலைகளை செய்வோரை உடனிருந்து பாதுகாத்து எத்தீங்கும் அணுகாமல் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எங்களை வழிநடத்தும் நேச தந்தை இறைவா, நொறுங்கிய உள்ளத்துடன் உண்மையான மனமாற்றத்துடன் உமது அருளை பெற்று உமது திருவுளத்தை நிறைவேற்றி வாழ தேவையான வரங்களை இப்பொழுது நாங்கள் கேட்டிருக்கிறோம். இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். இதோ உமது அடிமை, இறைவா என்னை. இதோ உமது அடிமை. எலியாவே
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நீட்டி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இந்த காணிக்கையோடு உமது திருமுன் நிற்கும் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். இதனால் வரவிருக்கும் உமது திருமகனது பாஸ்கா விழாவை கொண்டாட நாங்கள் உள்ளும் புறமும் தூய்மையடைந்து தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சீடருக்கு தமது மரணத்தை முன்னறிவித்து புனித மலையில் தமது மாட்சிமையை வெளிப்படுத்தினார். சட்டமும் இறைவாக்கினரும் சான்று பகர்ந்தவாறு பாடுகளின் வழியாகவே தாம் உயிர்ப்பின் மகிமையை அடைய வேண்டும் என்பதை விளங்கச் செய்தார். ஆகவே வானகணிகளுடன் நாங்களும் இந்த உலகில் சேர்ந்து இடையராது உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அன்னமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்தனத்தை வாழ்வடைப்பதாகும். கலங்கரை தெய்வம் எனக்கனே
பெற்றோர் அன்னையினாலேயும் விரைவில் கட்டிப்பிடிக்கப்பட தேவையான சகோதரிகளையும் பொருளுதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பெறுகிறோம். அது பணியில் எங்களை ஒரு கருவியாக பணிநடத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு நிறை தந்தையே, மகிமைமிக்க இந்த மறை நிகழ்ச்சியில் எங்களுக்கு பங்களித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது திருமகனுக்கு நாங்கள் செவிமடுக்கவும் அவரது வாழ்வோடு எங்கள் வாழ்வு ஒன்றிணையவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தாரகை சூடும் மாமரியே, தாளினை பணிந்தும் காத்திடுவார். தாரகை சூடும் மாமரியே, தேவனை உலகுக்கு அழைத்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. தேவனை உலகுக்கு அழைத்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. வாடிய மகனை அணைப்பவளே, வாடிய மகனை அணைப்பவளே. வாழிய ஞானிய காவலியே, தாரகை சூடும் மாமரியே, தாளினை பணிந்தும் காத்திடுவார். தாரகை சூடும் மாமரியே. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே,
பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.